என்ன கபிலா, மில்லுல இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன என்னக்கா பண்ண சொல்றீங்க? மாமாவையும் அத்தையுமே அதிகாரிங்க பேச விட மாட்டேன்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என்ன கபிலா இப்படி சொல்ற? இந்த விஷயத்த ராசாத்தி கிட்ட சொன்னியா இல்லையா? இல்லக்கா. ஏன் கபிலா, ராசாத்தி இந்த ஊர் சேர்மன் தானே, அவ பவரை யூஸ் பண்ணி மாமாவை காப்பாத்தலாம்ல. நீ இப்பவே போனை போட்டு அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி வர சொல்லு. என்ன யோசிக்கிற? அவ வந்தாதான் இந்த ரைட தடுக்க முடியும். அவ மட்டும் வந்து தடுத்து நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தல, அப்புறம் ராசாத்தி இந்த சேர்மன் பதவியில இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அது மட்டும் இல்ல கபிலா, இது மூலமா மரகதம் அத்தை கிட்ட அவளுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும்ல. சரிக்கா, நான் உடனே ஃபோன் பண்றேன். கபிலா, சொல்லு. நல்லா இருக்கியா? என்ன விஷயம்? அக்கா, அது வந்து இப்பவே அங்க வரேன் கபிலா. மாமா, மாமா. அதோ வரேன். என்னாச்சு? மாமா, அந்த பரந்த அம்மன் நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன்ல, ஆனா அவன் தந்திரமா நம்ம மில்ல மூட பாக்குறான். ஐயோ, மில்ல இழுத்து மூட பாக்குறானா? ஆமா மாமா, மில்லுல எப்படியோ ரேஷன் அரிசி மூட்டை கலந்துருக்கான். அதனால சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஆபீசர்ஸ் எல்லாம் ரைடுக்கு வந்திருக்காங்களாம். ரேஷன் அரிசி மூட்டை இருக்கிறதுனால மாமாவை அரெஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கான். கபிலன் தான் இப்ப எனக்கு போன் பண்ணி சொன்னான். அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஆமா மாமா, அவன் நம்ம குடும்பமான காத்துல பறக்கட்டும்னு இந்த வேலையை பண்ணியிருக்கான். ரேஷன் அரிசி மூட்டைய மில்லுல வச்சது கூட அந்த பரந்தாமனோட வேலையா தான் இருக்கும். அவன் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். இவ்வளவு தூரம் அவனை விட்டு வச்சதே தப்பு. அன்னைக்கு அவனை ஏதாவது பண்ணிருக்கணும் நாம. மாமா, ஆத்திரப்படக்கூடிய நேரம் இது இல்ல. அவனை அப்புறமா பாத்துக்கலாம். அவனை அடிக்கிறதுனாலயோ வெட்டுறதுனாலயோ பிரச்சனை தீந்துற போறது இல்ல. முதல்ல நம்ம குடும்பத்துக்கு வந்த ஆபத்து தீரட்டும். ஆத்திரப்படாம இருங்க. சரி, உடனே லாயருக்கு போன் போட்டு 2 மாமா பேர்லயும் முன்ஜாமீன் எடுத்துட்டு உடனே மில்லுக்கு வர சொல்லுங்க. எக்காரணத்து கொண்டும் மாமாங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட கூடாது. ஓகே சார். சரி வா, நம்ம மில்லுக்கு போலாம். அக்கா, சரி. நாங்க போயிட்டு வந்துடுறோம். எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க. சரி. பத்திரம். அத்தை, ராசாத்தி, நீ வா, நம்ம உள்ள போலாம். வந்துட்டா பெரிய நாட்டாம. ஆமா கண்மணி, இவளுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? நான் தான் அத்தை கபிலன் கிட்ட சொல்லி ராசாத்திய வர வச்சேன். ஏன் கண்மணி, உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? பின்னென்ன, யார் முகத்துல நான் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவளையே வர வச்சிருக்க? ஐயோ அத்தை, எல்லாம் காரியமாதான். அதான் இப்ப அந்த குண்டச்சி சேர்மன் ஆயிட்டால, அவ பதவியை யூஸ் பண்ணி ரைட தடுக்கலாம்ல, அதான் வர சொன்னேன். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் நம்மள பிரச்சனையில இருந்து காப்பாத்தணுமா?
எனக்கெல்லாம் இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நாம வேற மாதிரி பாத்துக்கலாம். ஏன் சம்பந்தி? அதான் நீங்க ஃபோன் பண்ணப்போ மினிஸ்டர் போனை எடுக்கலல்ல. அத்தை, இப்படி கோவப்படாதீங்க அத்தை. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு பார்த்தா காரியம் தான் அத்தை பெருசு. ஆமா சம்பந்தி, நம்ம பெரிய வீட்டோட மான மரியாதைலாம் என்ன ஆகுறது? எதுவும் நான் சொல்ற நிலைமையில இல்ல. நம்ம தப்பு செய்யாத போது எதுக்குன்னே பயப்படும். மாமா. வாயினியா அப்பா. வாமா. சார் சார் ஒரு நிமிஷம், நான் கூப்பிடுறேன். இவங்க என் மருமக, இந்த ஊர்ல சேர்மனா இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார், இது எங்க மில்லு தான். பல வருஷமா ரொம்ப நேர்மையா நடத்திக்கிட்டு வரோம். நீங்க ஊர்ல இருக்கிறவங்கள கூட விசாரிக்கலாம். அது இல்ல மேடம், உங்க மில்லுல 100 மூட்டைக்கு மேல ரேஷன் அரிசி இருந்தது, அதான். சார், இது எங்க வேண்டதவங்க பண்ண சதி. இந்த அரிசி மூட்டைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க அந்த மாதிரி பண்ற ஆளுங்களும் இல்ல சார். ஆமா சார், ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணுவோமே தவிர அவங்க வயித்துல அடிக்கிற மாதிரி ரேஷன் அரிசி மூட்டையெல்லாம் நாங்க பதுக்க மாட்டோம். ஓகே ஓகே மேடம், உங்க குடும்பத்தாளன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதை இப்படியே மூடி மறைச்சிடலாம். சார், அதெல்லாம் வேண்டாம் சார். நான் சேர்மனுங்கிறதுனால எங்க மில்ல நீங்க ரைடு பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நானே தவறுக்கு தொண போற மாதிரி ஆயிடும். இந்த ஊர் மக்கள் எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் போயிடும். நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல மேடம். சார், சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆனா அது ஒரு 12 hours தள்ளி செய்யுங்க. ஆமா சார், 12 ஹவர்ஸ்க்குள்ள இந்த மூட்டையை யாரு கொண்டு வந்து வச்சது, இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கங்கறத கண்டுபிடிச்சு இதுக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். ஓகே மேடம். சார், அப்படி என்னால நிரூபிக்க முடியலன்னா நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்க. அதுக்கு எங்க குடும்பம் தடையா நிக்காது. என்னடா இது, அந்த குண்டச்சி பவரை யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா நமக்கே ரிவிட் அடிச்சுட்டா. சரி சரி, உடனே இதை அத்தைக்கிட்ட சொல்லிடலாம். உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம் மேடம். நீங்க கேட்ட அந்த 12 hours டைம் நாங்க தரோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நம்ம மேல எந்த தப்பும் இல்ல. அது மட்டும் இல்ல, குறுக்கு வழியில போய் அதிகாரத்தை யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அத நீ சொல்லணுமா? உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது. நீ எப்பவுமே இப்படி நேர்மையா இருக்கணும் ராசாத்தி. அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை. பெரியப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிடா மாமா. இன்னும் 12 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க நினைச்சவங்கள உங்க கண்ணு முன்னாடி நானும் மாமாவை கொண்டு வந்து நிறுத்துறோம். நாங்க வரோம். சரி, வரோம் பெரியப்பா, வரோம்ப்பா. மேனேஜர் சார். சொல்லுங்க மேடம். நேத்து இந்த மூட்டை ஏற்கனவே லாரி டிரைவர் யாரு, அவரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. கொடுக்குறேன் மேடம். சரி, சரிங்க சார். நாங்க போயிட்டு வரோம். வரேன் மாமா. ஏனில்ல, உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? அவங்களே பிரச்சனை ஒண்ணு இல்ல, பேசி முடிச்சிடலாம்னு சொல்றாங்க. நீ எதுக்குடி தேவையில்லாம 12 மணி நேரம் கெடு கேட்டிருக்க? இல்ல, 12 மணி நேரத்துல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். பிடிக்கலனா சொல்லு, கண்டுபிடிக்கலனா என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க, தெரியும்ல? பெரிய வீட்டு மான மரியாதைலாம் ஊர் பூரா சிரிப்பா சிரிக்கும். பரவாயில்லையா உனக்கு? அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவோமா அத்தை? நடந்துருச்சுன்னா நடக்காது பெரியமா. நடந்துருச்சுன்னா அப்படி எங்களை மீறி மாமாவுக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நாங்க முன்ஜாமீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம்.
இதோ வக்கீல் வராரு, அவர்கிட்டயே கேளுங்க. சார், முன்ஜாமீன் வாங்கியாச்சு. பாரி ஐயாவையும் நேசமணி ஐயாவையும் அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. போதுமா அத்தை? என்னடி போதுமா? தப்பே செய்யாதவங்களுக்கு எதுக்கடி முன்ஜாமீன்? பெரியமா, எதுவுமே தப்பா நடந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நாங்க முன்ஜாமீன் வாங்கினோம். டேய், முன்ஜாமீன் யார் வாங்குவாங்கன்னு தெரியுமா? தப்ப சட்டமா செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிக்க முன்ஜாமீன் வாங்கி வச்சுப்பாங்க. கேடி பயலுங்க. அப்படிப்பட்ட தப்பான ஆளுங்கள உன் அப்பாவும் பெரியப்பாவும் முன்ஜாமீன் வாங்கி அவங்கள ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டீங்களே. இந்த சூதுவாதெல்லாம் உனக்கு தெரியாது. எல்லாம் இவ பண்ண வேலை தானே. நம்ம குடும்பத்து பேரை கெடுக்கிறதுக்குனே பண்ணிருக்கா. அத்தை, சத்தியமா நான் தப்பான எண்ணத்துல இது பண்ணல. மாமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அப்படி பண்ணேன். நீங்க கவலைப்படாதீங்க. 12 மணி நேரத்துல இத செஞ்சது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். பெரிய சிபிஐ ஆபீசர் இவ. கண்டுபிடிக்க போறாளாம். கண்டுபிடிக்க நீ 12 மணி நேரம் கெடு வாங்கும் போது எல்லாம் போச்சு. இனி உண்மையான குற்றவாளியே வந்தாலும் ஊர் என்ன சொல்லும்? பாரியும் நேசமணியும் பிரச்சனைய மறைக்க ஆள காசு கொடுத்து செட் பண்ணிட்டாங்கன்னு தானே சொல்லுவாங்க. பெரியமா, இப்ப எங்களை என்னதான் பண்ண சொல்றீங்க? இப்ப கேட்டு என்னடா பண்றது? அதான் அப்பவே சொன்னாங்கல்ல, சேர்மனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த பிரச்சனை இதோட விட்டுறோம்னு சொன்னாங்கல்ல. சரின்னு சொல்லிருக்கலாம்ல. அத்தை, அது தப்பு அத்தை. நம்ம சுயநலத்துக்காக பதவியை தப்பா யூஸ் பண்ண கூடாது அத்தை. பெரிய காந்தி காமராஜர் மாதிரி பேச வந்துட்டா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் குடும்பம் என்ன, நீ எப்படி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த, இதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? சாரி அத்தை. நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல. என்னால என்னோட பதவியை தப்பா யூஸ் பண்ண முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வரேன். வாங்க சார். பாத்தீங்களா அத்தை, உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம போறா. அவளுக்கு கெட்ட எண்ணம் அத்தை. எப்படியாவது இந்த மில்ல பூட்டி உங்களை அசிங்கப்படுத்தணும் தான் இவ்வளத்தையும் பண்றான். அப்படி மட்டும் ஏதாவது நடக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. பண்ணிடலாம். பண்ணிடலாம். கண்மணி தான் ஃபோன் பண்ண. பேசுங்க. சொல்லு கண்மணி, என்னாச்சு? மில்ல மூடிட்டாங்களா? இல்ல. அப்ப ராசாத்தி தான் பதவியை தப்பா யூஸ் பண்ணிட்டாளா? அது போதும் கண்மணி, அவளை சேர்மன் சீட்ல இருந்து இறக்கிறதுக்கு. யோ, முதல்ல என்ன பேச விடியா? என்னது யோவா? ஆமாயா, இங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நாம நினைச்ச மாதிரி மில்லையும் சீல் வைக்கல, ராசாத்தியும் பதவிய தப்பா யூஸ் பண்ணல. அப்புறம் அவ புதுசா ஒரு ரூட்ல போறா. வந்த அதிகாரிங்க கிட்ட 12 மணி நேரம் டைம் கேட்டிருக்கா. அது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாம இருங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கா. ஆமா, எதுக்கு அவ 12 மணி நேரம் டைம் கேட்டிருக்கா? வேற எதுக்கு? இத பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐயோ, அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அந்த ராசாத்தி லேசுப்பட்டவ இல்ல. அவகிட்ட மாட்டிக்காம எல்லாரையும் உஷாரா இருக்க சொல்லு. அதெல்லாம் யாரும் மாட்ட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, எதையும் சொதப்பிராத. அவ உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்காம மில்ல சீல் வைக்கணும். அத வச்சுதான் நான் மரகதம் கிட்ட அவளை போட்டு விட்டு காலி பண்ணணும். இது எதுவும் பிசிறு தட்டாம நடக்கணும். ஜாக்கிரதை. எல்லாம் பக்காவா நடக்கும், நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
யாரா இந்த நேரத்துல படுத்து நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க. பேசாத, நிம்மதியா இரு. ஐயா சொல்லுங்க ஐயா. டேய் எங்கடா இருக்க? ஐயா இப்ப நான் ஆந்திரா தாண்டி போய்கிட்டு இருக்கேன்யா. வழியில எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. சரி சரி, ஒரு 10-15 நாளைக்கு ஊர் பக்கம் தலையை காமிச்சிடாத. நான் சொன்னது புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. டேய் நீ யார் கையிலையும் சிக்கிற கூடாது, பார்த்து ஜாக்கிரதையா போ. சரிங்க ஐயா. அவன் ஆந்திரா தாண்டி போய்கிட்டு இருக்கானா? ஏய் எழுப்பி விட்டுருக்கலாமடி. ஆமா, நீ மூச்சு முட்டை குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டே இருந்த. நானும் 2-3 வாட்டி எழுப்பி எழுப்பி பார்த்தேன், நீ எந்திரிக்கவே இல்ல. சரி சரி, போய் என் துணிமணிலாம் எடுத்து பையில வச்சு கொண்டு வா. சரி. இந்தா இந்தா இத புடி, உன் செலவுக்கு வச்சுக்க. நான் வர 10 நாள் ஆகும். யார் என்ன தேடி வந்தாலும் நான் வடநாட்டு பக்கம் லோடு எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லு. சரியா? புரியுதா? ஏய், என்ன தேடி சேர்மனா உங்க புருஷனும் வராங்க. நான் இப்ப ஊர்ல இல்ல, வடநாட்டு பக்கம் போயிருக்கேன்னு சொல்லு. ஏதாவது உடல வச்சிடாத. புரியுதா? புரியுதியா? போ. இது டிரைவர் கண்ணன் வீடு தானே? ஆமாங்க. அவர் எங்க? வீட்ல இல்லையா? அவர் லாரியில லோடு ஏத்திக்கிட்டு வடநாட்டு பக்கம் போயிருக்காருங்க. எப்போ திரும்ப வருவாரு? எப்படி 10 நாளைக்கு மேல ஆகுங்க. அப்ப அந்த ஆளு வீட்ல தான் இருக்கானா? ஆமா ரசாத்தி, இந்த பொம்பளை அவன் வடநாட்டுக்கு போயிட்டு தான் போய் சொல்றா. இப்ப பாரு. ஏமா, புருஷனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியூர் போயிட்டான் நான் சொல்ற? உண்மையிலேயே வெளியூர் தாங்க போயிருக்காரு. ஆஹா. டேய் வெளியே வாடா. இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? வெளியே வா. ஐயோ, இப்ப நீ திறக்க போறியா இல்லையா? திற. திறயா. திற. ஐயா ரசமமா. ஐயா ஏண்டா இதான் வடநாட்டு ட்ரிப்பா? மரியாதையா சொல்லுங்க ஐயா. நான் இல்லங்க, அது எங்க மில்லுல இருக்குது. நீதானே? சொல்றோம். மரியாதையா தெரியாதுங்க ஐயா. உன் தோலை உரிச்சிருவேன். சொல்றேன். நான் இறக்கலங்க. சொல்றோம். நீதானே இந்த வேலையை செஞ்ச? ரசத்தியம்மா, அவரை விட்டு சொல்லுமா. விட சொல்றேன்.
யார் அந்த மூட்டைய எங்க மில்லுல வைக்க சொன்னதுன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லியா? ஐயோ, அடி வாங்காம உண்மையை சொல்லியா? உண்மை என்னன்னு சொல்லிடியா? சொல்லிடுறீங்க. சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம்